சிசேரியனுக்கு பிறகு அதிகரித்த முதுகுவலிக்கு தீர்வு உண்டா? சிசேரியனுக்கு பிறகு முதல் 3 மாதத்தில் ஒரு பெண் தன்னை எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக பார்த்து கொள்கிறாள் என்பதை பொறுத்துதான் பிற்காலத்தில் முதுகுவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். பிரசவத்தின் போது மரத்து போக முதுகுத்தண்டில் ஊசி போடுவதால் முதுகுவலி வருவதாக பலரும் நினைத்து கொள்கின்றனர். அது தவறான நம்பிக்கை. வயிற்றில் உள்ள லேயர்களை கிழித்துத்தான் சிசேரியன் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு லேயரும் ஆறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் வேறுபடும். தசைகள், உள்ளே உள்ள திசுக்கள், வயிற்று ஜவ்வு, கர்ப்பப்பை, தசைகள் என வரிசையாக ஒவ்வொன்றாக ஆற வேண்டும். இதற்கு நிறைய காலம் எடுக்கும். அதுவரை குழந்தை தூக்கும் முறை, வயிற்று தசைகளுக்கான பயிற்சி போன்றவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி நார்மல் டெலிவரியும் கஷ்டம்தான், சிசேரியனும் கஷ்டம்தான்றதை புரிஞ்சுக்கோங்க. டெலிவரி ஆனவங்களோட ரிலேட்டிவ் சிசேரியன் தானே அப்படின்னு அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது உண்மைனா உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.